Jesus is touching you. இயேசு உங்களை தொடுகிறார். And the healer is here. இதோ சுகப்படுத்துவர் இங்கே இருக்கிறார். Those who are joining online, இதோ யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கிறீர்களோ, you will have a testimony to share. இதோ நீங்கள் சாட்சியை பகிரப் போகிறீர்கள். I'm telling 3 prophecies now. இதோ 3 சாட்சியங்கள். 3 prophecy I'm telling you. இதோ 3 சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Number 1. முதலாவதாக, for your passport, 4 பேர் உங்களுடைய பாஸ்போர்ட், for passport you have some issues with your passport. அந்த பாஸ்போர்ட் அதுல ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்கிறது உங்களுக்கு. In the mighty name of Jesus, இயேசுவுடைய வலிமையான நாமத்தினாலே, that passport related issues, இதோ அந்த பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் அனைத்துமே getting solved by the precious இதோ blood. ஆண்டவர் அதை சரி செய்ய போகிறார். Number 2, இரண்டாவது சாட்சியம், few of you are here ஒரு in சில பேர் confusion what decision I should take for this marriage, whether to proceed with the divorce or to continue with this marriage. இதோ இந்த திருமண தடையை டிவோர்ஸ் விவாகரத்து வாங்கலாமா இல்லை இப்போதே அப்படியே தொடரலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இங்க இருக்கிறீர்கள். If you are watching me online, இதோ ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருப்பவர்களும், Jesus is telling you now, இதோ இயேசு உங்களுக்கு கூறுகிறார், that marriage you cannot be hopeful because of the circumstances you are going through. சூழ்நிலை, இதோ அந்த சூழ்நிலையை கடந்து போகிறீர்கள். But Jesus says, இதோ ஆண்டவர் சொல்கிறார், it's a sacramental wedding. இது திருவருட்சாதன திருமணம். It has to be recovered and it has to be reconciled and restored. இது மீண்டுமாக உங்களுடைய வாழ்விலே திரும்ப கிடைக்க போகிறது. நீங்கள் அதை விட்டு கடந்து செல்ல முடியாது. Give forgiveness. அவர்களை மன்னியுங்கள். Take forgiveness. Take forgiveness. மன்னியுங்கள், மன்னிப்பு. மீண்டுமாக அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு கொடுங்க, வாங்குங்க. மன்னிப்பை கொடுங்கள், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். In the name of Jesus. God has forgiven us. கடவுள் நம்மை மன்னித்திருக்கிறார். Then why don't you forgive? பிறகு நீங்கள் அவர்களை மன்னிக்க தயங்குகிறீர்கள்? If God can forgive you, கடவுள் உங்களை மன்னிக்கிறார் என்றால், I'm telling you my brother, நான் சொல்கிறேன் சகோதரமே, I'm telling you sister, நான் சொல்கிறேன் சகோதரிகளே, don't work for distraction. அழிவுக்காக வேலைகளை நீங்கள் செய்யாதீர்கள். Work for the restoration. கட்டி எழுப்புவதற்கான வேலைகளை நீங்கள் work for the restoration. கட்டி எழுப்புவதற்கான வேலைகளை செய்யுங்கள். God has called us, கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், not to destroy but to construct and அழிப்பதற்காக அல்ல, கட்டி எழுப்புவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். In the name of Jesus. ஆண்டவருடைய பெயரினால, in the name of Jesus. இயேசுவுடைய பெயரினால, in the name of Jesus. இயேசுவுடைய பெயரினால, in the name of Jesus. இயேசுவுடைய பெயரினால. After she went to her house, அவளுடைய வீட்டிற்கு சென்ற பிறகு, after she went to her house, அவளுடைய all those problems started. அவள் அந்த வீட்டிற்கு சென்ற பிறகுதான் எல்லா பிரச்சனைகளும் உருவானது. Now she is not ready to come back. அந்த இடத்திலிருந்து மீண்டும் திரும்பி வருவதற்கு அவள் முயற்சி எடுப்பதில்லை. That's your case. அதான் இந்த That's your case. அதான் பிரச்சனை. Today Jesus says, இயேசு உங்களுக்கு சொல்கிறார், when I restore, நான் கட்டி எழுப்புகிறேன் என்றால் no one can destroy it. அதை யாராலும் அழிக்க முடியாது. When I restore, நான் கட்டி எழுப்பியதை nothing can destroy it. யாருமே அதை அழிக்க முடியாது. Come on, come on, come on. Pray for all those who are going through tough time in the family life. Live. பிரச்சனையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபியுங்கள். குடும்ப பிரச்சனையில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே நன்றாக ஜெபியுங்கள். கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. This pastor, இதோ இந்த நபர்,
with a t-shirt. with a t-shirt. Yes. கையில வாட்ச்கிட்டே வாங்க நபர் இந்த சகோதரர். Jesus is restoring your life. சகோதரமே உன்னை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். I'm seeing that's why I'm saying this. நான் பார்க்கிறதால சொல்கிறேன். Jesus Christ is restoring your life. இயேசு உன்னுடைய வாழ்வை மீண்டுமாக கட்டி எழுப்புகிறார். Jesus Christ is restoring your life. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறார். Jesus Christ இயேசு ஆண்டவர் restores your life. உங்களுடைய வாழ்வை மீண்டுமாக Jesus name. Brother Gerard, pray for him. Pray for him. இந்த சகோதரருக்காக ஜெபியுங்கள். You are receiving the best today. இது மிக அற்புதமான ஒரு செயலை நீங்கள் இன்று பார்க்கிறீர்கள். கோடி கோடி நன்றி ஐயா. Your problem is you cannot lift a glass of water in your hand. It will shiver. இதோ இவருடைய பிரச்சனை என்னன்னா ஒரு சிறு டம்ளர் கூட இவரால் எடுக்க முடியாது. You cannot write. எழுத முடியாது. கை shivering ஆகும். You cannot put your signature. கையெழுத்து கூட போட முடியாத அளவுக்கு கை நடுக்கும். You cannot write. எழுத முடியாத சூழ்நிலை. You cannot even eat properly. இதோ சரியாக உண்ண முடியாத நிலை கூட சாப்பாடு கூட சரியாக உண்ண முடியாத நிலை. Hand is shivering like this, right? கை அந்த shivering உதறல் கை நடுக்கம். I speak divine healing. கோடி கோடி நன்றி ஐயா. சத்தமாக கோடி கோடி எல்லோரும் இணைந்து சத்தமாக கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கோடி 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 நன்றி ஐயா. சத்தமாய் கோடி எல்லோரும் கோடி சத்தமாக நன்றி. இணைந்து I offer this prayer for all of you. இது உங்கள் அனைவருக்குமாக நான் இந்த ஜெபத்தை சொல்கிறேன். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையான நாமத்தினால. Romans 1:16, 17 and 18, the power of the word of God. இயேசுவுடைய வல்லமையான வார்த்தை. Romans chapter 1 verses. ரோமையர்கள் Chapter 8 verses 14, 15, 16 and 17. ரோமையர்கள் எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வார்த்தைகள். He release on your life. மீண்டுமாக திருப்பி கொடுக்கிறார். We release that word upon your life. ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மேல் இறக்க செய்கிறார். Touch them, Lord. Restore them, Lord. Restore them, Lord. மீண்டுமாக எங்கள் வாழ்வை திரும்ப கொடுங்கள் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி அப்பா. Brother, you are healed. சகோதரர் முழுமையாக சுகமடைந்து விட்டீர்கள். Take something in your hand. Take that bottle. இந்த பாட்டிலை கையில் எடுங்க. 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 You are healed today. நீங்கள் சுகமடைந்து You விட்டீர்கள். are healed today. முழுமையான சுகத்தை பெற்று விட்டீர்கள். You are healed today. You are healed today. You are healed by the power of the Lord. முகம் முழுமையான சுகம். Jesus touched you. இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். Jesus touched you. இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். The mighty anointing of the Lord is moving on your life. ஆண்டவருடைய வலிமை வல்லமை உங்கள் மீது இறங்கி கோடி கோடி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா.